அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு முகிலன் அவர்கள் எழுதிய விஜயதரங்கினி. எழுத்தாளரின் பார்வையில் முன்னுரை. கிபி 907 முதல் கிபி 955 முடிய சோழ நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்த பராந்தக சோழனுடைய காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை மைய கருவாக கொண்டு விஜயதரங்கினி நாவலை நான் எழுத தொடங்கிய போது இந்நாவல் இந்த அளவிற்கு பெரிய நாவலாக மலரும் என நான் எதிர்பார்க்கவில்லை. 6 மாதங்களுக்கு மேலாக வரலாற்று செய்திகளை சேகரித்து இந்த நாவலை நான் எழுதியுள்ளேன். தில்லைக்கு பொன்வேய்ந்த காவலன் என புகழப்பட்ட பராந்தக சோழனுக்கும் ராஜசிம்ம பாண்டியனுக்கும் நடைபெற்ற போராட்டங்கள் இந்த நாவலில் இடம்பெற்றுள்ளன. இறுதியாக வெள்ளூரில் நடைபெற்ற போரில் தோல்வியடைந்த ராஜசிம்ம பாண்டியன் மணிமுடியையும் ரத்தின ஆரத்தையும் ஈழ நாட்டிற்கு கொண்டு சென்று அங்கே ஈழ மன்னன் காசிபனிடம் அவற்றை அடைக்கல பொருட்களாக ஒப்படைக்கச் செல்வது வரையில் எழுதியுள்ளேன். விஜயதரங்கினி நாவலை படித்து முடித்துவிட்டு அமரர் அகிலன் அவர்கள் எழுதிய வேங்கையின் மைந்தன் நாவலை படித்தால் படிப்பவர்களுக்கு வரலாற்று நிகழ்வுகளை முழுமையாக தெரிந்து கொண்ட உணர்வு ஏற்படும். இந்நாவலில் சோழர் படைத்தலைவன் தீரன் சென்னியை கதாநாயகனாகவும் என்னுடைய கற்பனை பாத்திரமாகிய விஜயதரங்கினியை கதாநாயகியாகவும் ஆக்கி வரலாற்று நிகழ்ச்சிகளில் இவர்களை உலாவ விட்டு கதையை தொய்வின்றி எழுதியுள்ளேன். ராஜசிம்ம பாண்டியனை ஈழ நாட்டிற்கு சென்று மணிமுடியையும் ரத்தின ஆரத்தையும் அடைக்கல பொருட்களாக வைக்க விடாமல் தடுக்கும் முயற்சியில் தன் உயிரையே தியாகம் செய்கிறாள் விஜயதரங்கினி. வாசகர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இந்த நாவலின் நுழைவாயிலை திறக்கிறேன். படித்து பரவசம் அடையுங்கள். பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டுங்கள். இனி வழக்கம் போல கதைக்குள் பயணிப்போம். அத்தியாயம் 1. தீரன் சென்னி. மாலை கதிரவனின் மஞ்சள் நிற கதிர்வீச்சில் எங்களுக்கு இணை நாங்களே என பறைசாற்றுவதை போன்று காட்சியளித்துக் கொண்டிருந்த அந்த கோபுர சிற்பங்களில் மனதை பறிகொடுத்தவனாக தன்னுடைய புறவிக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தீரன் சென்னியின் உதடுகள் இந்த சிற்பங்களை செதுக்கிய சிற்பிக்கு நன்றி சொல்ல இந்த நாடே கடமைப்பட்டிருக்கிறது என சற்று வெளிப்படையாகவே முணுமுணுத்தன. ஆனைமலையில் அழகுற உயர்ந்து நின்ற பெருமாள் கோவிலின் முன்பாக புறவியுடன் நின்றபடியே அவன் கோபுர சிற்பங்களை பார்த்து தனக்கு தானே பேசிக் கொள்வதை கவனித்த சிலர் ஒரு கணம் நின்று அவனை வியப்புடன் நோக்கிவிட்டு பிறகு தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டு சென்றதையோ தனக்கு பின்னால் வந்து நின்ற பெரியவர் ஒருவர் தன்னிடம் பேசுவதற்காக மெதுவாக கனைத்ததையோ சற்றும் உணராத நிலையில் நின்று கொண்டிருந்தான் தீரன் சென்னி. தம்பி, சற்று குரலில் அழுத்தம் கொடுத்து பெரியவர் அழைத்த போது சிந்தனை கீற்றுகள் அறுபடவே சட்டென திரும்பி பார்த்தான் தீரன் சென்னி. என்னையா அழைத்தீர்கள் என வியப்புடன் வினவிய அவனை உற்று நோக்கினார் பெரியவர். ஆம் தம்பி, உன்னைத்தான் அழைத்தேன். உன்னை பார்த்தால் வடக்கிலிருந்து வந்தவனை போல தோன்றுகிறது. உனக்கு என்று இழுத்தவர். தம்பி, கோவிலில் பூஜை நடக்கிறது. அதோ அந்த மரத்தடியில் புறவியை நிறுத்திவிட்டு கோவிலுக்குள் வா. பூஜை முடிந்ததும் பிரசாதம் வாங்கி கொண்டு வரலாம் என கூறிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தார். ஆம் ஐயா, நானும் அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என சிரித்துக் கொண்டே பதில் சொன்னவன் அந்த பெரியவர் சுட்டிக்காட்டிய மரத்தடியில் புறவியை அழைத்து கொண்டு போய் நிறுத்திவிட்டு திரும்பினான். இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தனர். பூஜை முடிந்ததும் கோவில் அர்ச்சகர் அளித்த பிரசாதத்தை இருவருமாக வாங்கி கொண்டனர். நான் கேட்ட கேள்விக்கு உன்னிடமிருந்து பதில் வரவே இல்லையே. சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லை என்றால் சொல்ல வேண்டாம் என்றார் பெரியவர். ஏதோ யோசித்தான் தீரன் சென்னி. பிறகு மெதுவான குரலில் சொன்னான். ஐயா, நான் சோழ நாட்டிலிருந்து வருகிறேன். பாண்டிய நாட்டில் உள்ள கோவில்களை எல்லாம் சுற்றி பார்க்கும் ஆவலோடு புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்றான். மிகவும் நல்லது. அதோ அந்த திண்ணையில் அமர்ந்து சிறிது ஓய்வு எடுத்துக்கொள் என்ற பெரியவர் அர்ச்சகரிடம், சுவாமி, அலங்காரமெல்லாம் பிரமாதமாக இருக்கிறதே, இன்றைக்கு என்ன விசேஷம் என வினவினார். இன்று இரவு தொடங்கியதும்
மதுரையிலிருந்து எட்டி பட்டம் பெற்ற பெருவணிகர் நகைவேர் செழியரும் அவருடைய மகள் விஜய தரங்கினியும் வரப்போகிறார்கள் என்றார் அர்ச்சகர். ஓ, அப்படியா என பெரியவர் தீரன் சென்னியிடம் விடைபெற்றுக் கொண்டு சென்றார். கோவில் திண்ணையிலே ஏறி அமர்ந்து கொண்டான் தீரன் சென்னி. அர்ச்சகர் கோவிலுக்குள் சென்றார். கதிரவன் மறைந்து இருள் அரக்கனின் ஆக்கிரமிப்பு சிறிது சிறிதாக பரவத் தொடங்கியது. அப்போது கோவிலின் சுற்று சுவரோரத்தில் 3 பேர் வந்து நின்றனர். மூவரில் ஒருவன், ஏய், இன்றைக்குத்தான் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை மட்டும் நழுவ விட்டோமானால் பிறகு நம்முடைய திட்டம் இன்றைக்குமே நிறைவேறாது என்றான் மெதுவான குரலில். அவர்களுடைய உரையாடல் தெளிவாக காதில் விழவே தன்னை நன்றாக இருட்டு பகுதியில் மறைத்தபடியே நகர்ந்து அமர்ந்து கொண்ட தீரன் சென்னி செவிகளை மேலும் கூர்மையாக்கி கொண்டான். நீ சொல்வதும் சரிதான். அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் இடிந்த மண்டபத்திலே விட்டு விடுவோம். பெண்ணை காணாமல் அவன் துடிக்க வேண்டும். நமக்கு துரோகம் செய்த அவன் நம்முடைய வலைக்குள் தானாக வந்து மாட்டிக்கொள்வான். நமது விருப்பப்படி நடக்க ஒப்புக்கொள்வான். நம்மோடு கூட்டு சேர்ந்து வாணிகம் செய்ய அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அந்த பெண்ணை மண்டபத்திலேயே முடித்துவிட வேண்டியதுதான். போடா முட்டாள், அப்படி செய்வதை விட அரபு வணிகர்கள் வரும்போது அவர்களிடம் ஒப்படைத்து விட்டால் அவளுடைய அழகிற்கு பொற்காசுகளை அள்ளி வீச தயங்க மாட்டார்கள். அதோ பல்லக்குகள் வருகின்றன. நான் சொல்வதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் சுற்று பிரகாரத்தில் வடக்கு மூலையில் அவள் சுற்றி வரும்போது என ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்தான் மற்றொருவன். பல்லக்குகள் வந்து சேர்வதற்குள்ளாக நாம் கோவிலுக்குள் சென்றால்தான் காரியம் சுலபமாக முடியும். வாருங்கள், போகலாம். தீரன் சென்னி கோவில் திண்ணையில் அமர்ந்திருந்ததையோ சற்று தொலைவில் அவனுடைய புறவி நின்றிருந்ததையோ அவர்கள் கவனிக்கவில்லை. மூவரும் கோவிலுக்குள் சென்றார்கள். திண்ணையில் இருந்து இறங்கி நின்ற சென்னி ஏதோ யோசித்தான். பிறகு வேகமாக புறவி இருந்த இடத்தை நோக்கி சென்றான். அந்த மூவரில் ஒருவன் குறிப்பிட்ட இடிந்த மண்டபம் மதுரைக்கு செல்லும் வழியில் இருப்பதை அவன் ஏற்கனவே அறிந்திருந்ததால் புறவியில் ஏறி அமர்ந்து மிக மெதுவாக அதை செலுத்த தொடங்கினான். எதிர்த்தாறு போல வந்து கொண்டிருந்த பல்லக்குகளை அவன் தாண்டி சென்ற போது 2ஆவதாக வந்த பல்லக்கின் திரை சட்டென விலகியது. பல்லக்கில் இருந்து வெளியே எட்டி பார்த்த விஜய தரங்கினியின் கருவெளிகள் தீரன் சென்னியின் மேல் ஒரு கணம் நிலைத்து பிறகு அகன்றன. தீரன் சென்னியும் அவளை ஒரு கணம் உற்று பார்த்தான். அப்படி பார்த்தவன், இந்த அழகுக்கு அரபு வணிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பொற்காசுகளை அள்ளி வீசினால் அதில் வியப்பதற்கு ஏதுமில்லை என தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டான். பல்லக்கின் திரை மூடப்பட்டு விடவே மெதுவாக புறவியை நடத்தி கொண்டு சென்றான் தீரன் சென்னி. அந்த இடிந்த மண்டபத்திற்கு பின்னால் தன்னுடைய புறவியை கொண்டு போய் நிறுத்தியவன் மண்டபத்திற்கு பக்கத்தில் இருந்த ஆலமரத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டான். இருள் தொடங்கி நாளிகை ஒவ்வொன்றாக நகரத் தொடங்கி இருந்தது. எந்த ஒரு செயலிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படும் சென்னையின் மனதில் கூட அன்று சிறிது பதற்றம் இழையோடியது. இடிந்த மண்டபத்திற்கு வரப்போவதாக சொன்னவர்கள் பிறகு திட்டத்தை மாற்றிக் கொண்டிருப்பார்களோ என்ற சந்தேகம் அவன் மனதிற்குள் மெதுவாக தலை தூக்கிய போது அந்த மூவரும் மயங்கி கிடந்த விஜய தரங்கினியை தூக்கி கொண்டு மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்தவன் கையில் தீப்பந்தம் இருந்ததால் சென்னையினால் நன்கு கவனிக்க முடிந்தது. அடுத்தாற் போல தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஆலமரத்தை நெருங்குவதற்குள்ளாக முடிவு செய்து கொண்ட சென்னி தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்த தயாரானான். கையில் தீப்பந்தத்தை வைத்திருந்தவன் சென்னி அமர்ந்திருந்த கிளைக்கு கீழே வந்தவுடன் அவன் மீது திடீரென குதித்தான் சென்னி. எதிர்பாராத அவனுடைய தாக்குதலினால் நிலை கொளிந்த அந்த முரடனின் கையில் இருந்த தீப்பந்தம் சற்று தள்ளிப்போய் விழுந்தது. அதைத் தொடர்ந்து அலறிக்கொண்டே தரையில் சாய்ந்தான் அந்த முரடன். ஏய், யார் நீ என உரிமைக்கொண்டே விஜய தரங்கினியை தரையில் கிடத்திவிட்டு தீரன் சென்னையை நோக்கி ஓடி வந்தனர் மற்ற இருவரும். வந்த வேகத்தில் சென்னையின் மீது பாய்ந்தவர்கள் அவன் சட்டென விலகிக் கொள்ளவே கீழே விழுந்து உருண்டனர். அடுத்தாற்போல அவர்கள் இருவரின் விழா எலும்புகளில் சென்னையின் வழக்கால் மாறி மாறி உறுதியுடன் மோதவே அலறிக்கொண்டே அவ்விருவரும் எழுந்து ஓடத் தொடங்கினர். முதலில் அடிபட்டு கீழே விழுந்தவன் எழுந்து அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தான். விஜய தரங்கினியின் அருகில் வந்து மண்டியிட்டு அமர்ந்தவன்
தன்னுடைய இடுப்பு கச்சைக்குள் இருந்து மூலிகை வேறு ஒன்றை எடுத்து அவளுடைய மூக்கிற்கு நேராக காண்பித்த போது மயக்கம் தெளிந்து சட்டென எழுந்து உட்கார்ந்த விஜயதரங்கிணி பதறுவாள் என்றோ அச்சப்படுவாள் என்றோ அவன் எதிர்பார்த்திருந்தால் ஏமாந்தே போயிருப்பான். வியப்பு அவனது உள்ளத்தில் படர்ந்தது. என்னை மயக்கி இங்கே கொண்டு வந்தவர்கள் எங்கே என நிதானமான குரலில் கேட்டுக்கொண்டே எழுந்து நின்றாள் விஜயதரங்கிணி. அங்கு நடந்ததை அவளுக்கு விவரித்தான் தீரன் சென்னி. அவன் மனம் அவளுடைய துணிவை பாராட்டியது. நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள். ஆனால் ஆனால் அவர்கள் எந்த நோக்கத்துடன் என்னை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனக்கு தெரியும் என்றான் தீரன் சென்னி. இப்போது வியப்பு அவள் முகத்திற்கு தாவியது. என்ன, உங்களுக்கு தெரியுமா? வியப்பு அவளது குரலிலும் இழையோடியது. இதில் வியப்பதற்கு மட்டுமல்லாமல் அச்சப்படுவதற்குரிய செய்தியும் உள்ளது. புரியும்படியாக சொல்லுங்கள். விஜயதரங்கிணி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் தீரன் சென்னி. என் பெயர் உங்களுக்கு எப்படி? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் உங்களை அவர்களிடமிருந்து காப்பாற்றினேன். உங்கள் தந்தையாருக்கு வாணிகத்தில் ஏற்பட்டிருக்கும் பகையின் விளைவு இது. உங்களை கடத்தி கொண்டு வந்து உங்கள் தந்தையாரை மிரட்டி தங்களுடன் கூட்டு சேர வைக்க நினைத்தார்கள். அதற்கு உங்கள் தந்தையார் உடன்படவில்லை என்றால் உங்களை அரபு நாட்டு வணிகச் சந்தையில் விலை பொருளாக்கிட திட்டம் போட்டார்கள். அச்சமே எழாத அவளுடைய உள்ளத்திலும் அச்சம் தலை தூக்கவே, என்னை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நான் என தடுமாறினாள் விஜயதரங்கிணி. தன்னை மறந்து லேசாக சிரித்தான் தீரன் சென்னி. அதே சமயம் பின்னால் இருந்து அவன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் அவனுடைய தலையின் பின்புறத்தில் பலத்த அடி ஒன்று விழுந்தது. விஜயதரங்கிணி அலறினாள். பின் குறிப்பு: ஆனைமலை மதுரைக்கு அண்மையில் சுமார் 6 கல் தொலைவில் உள்ளது. எட்டி பெரு வணிகர்களுக்கு பாண்டிய மன்னர்கள் வழங்கிய பட்டங்களுள் ஒன்று. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.